அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சாங் அடிக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதில் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து நிறைய டைப்ஸில் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் அப்படிங்கிறனால அஃபீஷியலாக அந்த எல்கார்ட்டோட போர்ட்டில் அந்த லேப்டாப் வெப்சைட்டில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லேப்டாப் வாங்கின உடனே டெலிவரி அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எல்கார்ட் போர்ட்டல் இருக்கும். அதில் வந்து மேக்ஸிமம் காலேஜ்லேயே வந்து லேப்டாப் வாங்கினோடனே பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா டெலிவரி அக்னாலஜ்மெண்ட்குள்ளே போயிட்டு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட அந்த டிஸ்ட்ரிக்கு, ஸோ அதுபோக வந்து உங்களோட நேமு, ப்ராடக்ட்டோட இந்த சீரியல் நம்பரு, ஸோ அதுபோக உங்கள் காலேஜ்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு ரிசீவ்டு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதை ஃபஸ்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான். ஸோ இப்போ வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வாங்கின 30 நாளுக்குள்ளே வந்து லேப்டாப் வந்து டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, லேப்டாப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு திரும்ப புதுசாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதாவது வந்து அந்த இதில் அதுவாக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு 30 நாளுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டைப்பாக சொல்லியிருக்காங்க. எல்கார்ட்டோட வெப்சைட்டில் இருக்கும். அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் எப்படின்னு. இன்னும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி பண்ணலாம். அதுவும் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதாவது வந்து உங்களுக்கு டேரெக்டாக லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து இப்போ நான் சொல்கிற ஏசரு உங்களோட லேப்டாப்லேயும் பாருங்கள், டெல்லு, ஹெச்பி இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி இருக்கான்ட்டு. ஸோ அதிலே அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். அதிலே சர்வீஸ் அண்ட் வாரண்டி தொடர்பான உதவின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட, அதாவது சப்போஸ் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இந்த நம்பரில் கேட்கலாம். பட் நான் இது கால் பண்ணேன், அது வந்து நம்மகிட்ட ஒவ்வொரு நம்பராக கேட்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரிங்கு அப்படியே போயிட்டு கட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. ஸோ இல்லை ப்ரோ வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னா லேப்டாப் அப்படியே திருப்பி போடுங்க. அதாவது திருப்பி பின்னாடி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு QR கோட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஏசரில் உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதிலே வந்து வாரண்ட்டி எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அப்படிங்கிற மாதிரி லேப்டாப் வந்து போட்டிருப்பாங்க. இது லேப்டாப்புக்கு. ஸோ நீங்கள் வந்து எல்கார்ட்டை வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு அது வேறு மாதிரி வரும். அது சர்வீஸ் ரெக்வஸ்ட் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதுலேயும் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ இதிலே வந்து ஃபைன் சர்வீஸ் சென்டர் நியர்பைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறப்போ சர்வீஸ் சென்டரில் உங்களோட லொக்கேஷன் கொடுக்குறப்போ பக்கத்தில் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டுறது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இப்போ நம்ம எல்கார்ட்டோட வெப்சைட்டில் போய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் காலேஜ் வைஸ் போய் ட்ரை பண்ணுங்கள், அதான் பெட்டர். ஸோ இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர்லேயே வந்து போய் பண்ணுறது பெட்டர். ஆனால் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து இப்போதைக்கு நான் ஆன்லைனில் ரெஃபர் பண்ணி தான் இதை சொல்கிறேன். ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி வாங்கினதில்லை. நீங்கள் யாராச்சும் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எல்கார்ட் அந்த லேப்டாப் போடுறதுக்கு வந்துட்டு ஆடு சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதாவது வந்து உங்களோட காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது இம்மிஸ் ஐடி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் டைப் என்ன டைப் அப்படிங்கிறத அவங்களே ஒரு 4-5 ஆப்ஷன் வந்து அதை கிளிக் பண்ணோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதோ அதை கொடுத்துட்டு அதுபோக லேப்டாப் சீரியல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் டேட்டுங்கிறது அதுவாகவே இன்னைக்கு டேட்டை தான் எடுக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுறத. அதுபோக உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரெக்வஸ்ட் மாதிரி போயிடும். அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஐடியும் வந்து அலாட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எங்கே வந்து எப்படி வந்து இருக்குது, அதாவது நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லேப்டாப்பை போய் டேரெக்டாக வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ அப்படி போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்கனால ஸோ ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. சரியாயிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம், அதான் நீங்கள் இப்போ ஸ்விக்கி இல்லை ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் OTP கொடுத்ததுக்கப்புறம் ரிசீவ்டுன்னு வருதுல, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்க்குறப்போ ஸோ பெண்டிங், ஸோ இல்லை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிசீவ்டு இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன் சைடில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வியூ பண்ணியும் பார்க்கலாம். ஸோ வந்து சப்போஸ் நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன், ஒரு சில எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா அதில் எடிட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதில் போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அவங்க பக்கத்தில் நம்ம நியர்பையில் இருக்கிற ஒரு சில மேப்லேயே வந்து கீழே காட்டுறாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டருக்கு அலோகேட் ஆகிரும் உங்களோட லேப்டாப்பு. ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து இந்த சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு வாரண்ட்டி அது போக சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் காலேஜில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கேட்டு பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் எல்கார்ட் கூடி அந்த வெப்சைட் கூடி நீங்கள் பண்ணுறனால இதில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இதிலே வந்து எல்லா டீட்டெயில் பண்ணி இதிலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போய் அங்கே போய் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சு அதை வச்சு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இதுதான் வந்து உங்களோட வாரண்டி அண்டு சர்வீஸ் இது பற்றி. ஸோ உங்களுக்கு இதில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது போக வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாச்சும் சர்வீஸ் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்கள் லேப்டாப் உங்கள் காலேஜ் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எப்படி பண்ணியிருக்காங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.